எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆ அது வந்து அண்ணாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சு, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சட்டசபையில வந்து அண்ணா வந்து வணக்கம் தெரிவிக்கலேன்னு ஒரு ஒரு பிரச்சனைய உருவாக்கியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து அந்த கீழ வந்து ஸ்லோ மோஷன்ல நான் காமிக்கிறேன். எடப்பாடி சார் மேல எனக்கும் மரியாதை இருக்கு. ஏன்னா, அவரும் ஒரு கட்சி தலைவர். அதே மாரி ஸ்டாலின் சார் மேலயும் எனக்கு மரியாதை இருக்கு. ஏன்னா, எங்க அண்ணா வந்து எல்லாருக்குமே மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அவர நான் இன்ஸ்பயர் ஆயி தான் நானும் சொல்றேன். எடப்பாடி சார் மேல வந்து அவருக்கு மரியாதை இருக்கு. பட் மரியாதை குடுத்தா திருப்பி கிடைக்கும். மரியாதை அவர் குடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் ஐ டூ ஐ கான்டாக்ட்ல வணக்கம் சொல்லல. அவரு மேல பார்த்து தான் வணக்கம் சொன்னாரு. அது நீங்க அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ கீழ ஓடிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் 234 தொகுதிய 233 தொகுதியா ஆக்குனது யாரு? சார் நீங்க தான. அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் நீங்க மறந்துரலாம். ஏன்னா நாங்க மறக்க முடியாதுல்ல. எங்களால மறக்க முடியாது சார். ஆ? அது நம்பிக்கை துரோகம் சார். அத நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நிக்க வச்சு எங்கள தோற்கடிச்சிருந்தா கூட, உங்க மேல அவ்ளோ ஒரு பற்று வந்திருக்கும். அ இப்போ என்ன செய்றது? நீங்க அந்த 234 தொகுதிய 33ஆ மாத்துனது எங்க தவறா? முதுகுல குத்துனது யாரு? நம்பிக்கை துரோகம் பண்ணது யாரு? அது உங்க அவங்கவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா அவருக்கு வந்து ஒரு சப மரியாதை தெரியல, சப நாகரிகம் தெரியல. எங்க அண்ணனுக்கெல்லாம் சப நாகரிகம் தெரியும். சபையில பேசுனீங்களே, மைக்க புடிச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாரும், நான் எடப்பாடி சார் சொல்லல, மத்தவங்கள பேசுறேன். அப்ப வந்து சபநாகரிகம் நல்லா இருக்கா? ஆ? அவர பத்தி கண்டமேனிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்க. அப்ப எல்லாம் சபநாகரிகம் நல்லா இருந்துச்சா? சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே எல்லாரும். ம்? சிரிச்சவங்கள சொல்றோம். ஓகே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். எதிரிகள் எதிரிகள் தம் தம் அலறிட அலறிட தம் தம் அனலென புறப்படு தம் தம் தோழா செட்டதை கண்டு